கர்த்தர் தம்முடைய கிருபையை உங்களுக்கு என்றும் தருவாராக. இந்த நாளிலே ஒரு வசனத்தை கூட நம்ம பார்ப்போம். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரத்தில 13, 14 வசனம். என்ன சொல்லுதுன்னா, "விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். உங்கள் காரியங்களெல்லாம் அன்போடு செய்யக்கடவுள்." நீங்க காரியங்களெல்லாம் எப்படி செய்யணும்? அன்போட செய்யணும். முதல்ல சொல்லப்படுறது என்னன்னா, விழித்திருங்கள்னா எப்பொழுதும் எச்சரிக்கையா ஜெபத்தில் விழித்திருக்கணும். வேதம் வாசிக்கிறதுல எப்பயும் கண்டினியூவாக இருக்கணும். இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும், இடைவிடாமல் வேதம் வாசிக்கணும், இடைவிடாமல் கர்த்தரை துதித்து ஆராதிக்கணும். துதிக்கிறது வேற, ஆராதிக்கிறது வேற, ஸ்தோத்திரம் பண்ணுறது வேற. பின்னாடி வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள், நான் நல்லா உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன். இப்போ கர்த்தரை நம்ம நல்லா துதிக்கணும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரிசல்ட் இருக்குது. அடுத்தது, உங்கள் வாழ்க்கையில் எல்லா காரியங்களிலையும் கர்த்தர் உங்கள் அழைப்பை விட்டு திசை மாறி போயிடாமல் விழித்திருந்து பார்த்துக்கணும். எல்லாத்துலேயும் விழிப்பாக இருக்கணும். குடும்பத்தை குறித்து, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை, உங்கள் பரிசுத்த ஜீவியம், ஆவிக்குரிய ஜீவியம், உங்கள் சபை, உங்கள் ஊழியம், உங்கள் பிஸ்னஸ்ஸு, உங்கள் தொழில், வேலை, பிள்ளைங்க வாழ்க்கை, விழித்திருக்கணும். நித்திய ஜீவனை குறித்து ஒரு விழிப்பு வேணும். எப்பொழுதும் அந்த நோக்கத்திலே இருக்கணும். நம்ம உலகத்துக்காக வரல, நித்திய ஜீவனுக்காக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா, விசுவாசத்தில் நிலைத்திருக்கணும். தேவன் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கையில் நீங்கள் நிலையாக இருக்கணும். நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும். நிலைத்து உறுதியாக இருக்கணும். கர்த்தர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கையில், கர்த்தர் எனக்கு செய்வாருங்கிற காரியத்தில், கர்த்தருக்கு பரிசுத்தமாக உண்மையாக வாழ்கிறதுல நீங்கள் நிலைத்திருக்கணும். விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். அடுத்து ஒரு காரியத்தை பார்ப்போம். புருஷராயிருங்க. மெச்சூரிட்டி. புருஷன்னா மெச்சூரிட்டி ஸ்டேஜ். பிள்ளைங்க புருஷன்னா மூத்த நிர்வாகம், தலைமை. ஒரு குடும்பத்துக்கு தலைமை அப்படி தான் எடுத்துக்கணும். புருஷன்னா நிர்வாகம், தலைமை, மெச்சூரிட்டி ஸ்டேஜ், ஒரு மூத்த நிலைமை. அப்போ நீங்கள் எல்லாவற்றிலையும் மெச்சூர்டாக இருக்கணும். எல்லாத்துலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும். திடன் கொள்ளுங்கள். நீங்கள் எல்லா காரியத்திலையும் ஸ்ட்ராங்காக மனசில் தன்னம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு, தேவன் மேலே உறுதியான நம்பிக்கையோடு, வைராக்கியத்தோடு நீங்கள் ரொம்ப இருக்கணும். அது மாத்திரமல்ல, உங்கள் காரியங்கள் எல்லாவற்றிலும் எவ்வளோ சோதனைகள், பிரச்சனைகள் வந்தாலும் அன்போடு செய்யணும். எல்லா காரியத்தையும் பொறுமையாக, அன்பாக, எல்லாத்தையும் அன்போடு செய்யணும். அன்புக்குன்னு ஒரு இலக்கணம் இருக்குது. 1 கொரிந்தியரில் படித்தோம்னா அன்புனா என்னங்கிறத பற்றி தெளிவாக இருக்கும். அப்போ அந்த அன்போடு நீங்கள் எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் உங்களில் இறங்கி கிரியை செய்ய ஆரம்பிப்பார். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையும் சத்துவம் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யும். எல்லா இடத்துலையும் நீங்கள் ஜெயம் பெறுவீங்க. இந்த நாளிலே கர்த்தர் பேசுகிற ஒரு வார்த்தை, விழித்திருங்கள். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் எல்லாவற்றையும் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நீங்கள் விழித்திருக்கணும். இந்த நாளிலே உங்களுக்கு கர்த்தர் உங்களுக்கு காவல் செய்து தூதர்கள் மூலமாக உங்களுக்கு பாதுகாப்பையும் முன்னேற்றத்தையும் கட்டளையிடுவார். கர்த்தருக்கே மகிமை. ஆமென்.